வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். ஸோ ரொம்ப மாசங்களுக்கு அப்புறம், ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் லென்த்தியான வீடியோஸ்லாம் இப்போ நம்ம யூடியூப்ல போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ என்ன எல்லாரும் மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டேன். இத்தனை நாளா கண்டென்ட்ஸ்லாம் போடாததுக்கு காரணம் என்னன்னாக்கா, எக்ஸாம்ஸ் அது இதுன்னு போயிட்டு இருந்துச்சு, அதனாலதான் போடல. அடி பலமா இப்ப மறுபடியும் வந்திருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய வீடியோஸ், நிறைய வகையான பிளா 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 அது இதுன்னு A to Z எல்லா கண்டென்ட்டும் நம்ம சேனல்ல இருக்க தான் போகுது. ஸோ நம்ம வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதாவது அன்னைக்கு ஒரு நாள் காலையில 9 மணி இருக்கும். எந்திரிச்சு பார்த்தா வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ். என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தேன். பார்த்தா ஆர்டிஓ சலான்னு அது இதுன்னு இருந்துச்சு. ஆர்டிஓனா என்னன்னே தெரியாது. அப்புறம் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், ஏதோ பைக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் தான் அது இதுன்னு நானுங்க. என்கிட்ட லைசன்ஸ் இல்லையா, எனக்கு ஏன்டா இது அனுப்பிச்சிங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் தான் இன்ஸ்டால ஓபன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அது ஸ்கேம், இதுல இருந்து டேட்டா எடுக்கிறாங்க, அமௌண்ட் எடுக்கிறாங்க, அது இதுன்றானுங்க. அது பெரிய இது போல, அது அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா பெருசா போயிட்டே இருக்கு. கடைசியில வந்து ஒரு 1 ரூபி பே பண்ண சொல்லி ஒரு நம்ம யூபிஐ பின் போட சொல்லி கேக்குது. போட்ட உடனே நார்மலா 1 ரூபி ஃபர்ஸ்ட் போகுது. ஒரு ½ அன் அவர் கழிச்சு மொத்த அமௌண்ட் எடுத்துடுறாங்க. ஸோ இதை பத்தி அது அந்த கிரியேட்டர் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டிருந்தேன். நான் ஆக்சுவலா எந்த வீடியோ வந்து கமெண்ட்ஸ் ஓபன் பண்ணி படிப்பேன். ஒரு சில கண்டென்ட்ஸ்ல இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் பொறுத்தளவுக்கு கமெண்ட் ஓபன் பண்ணி படிப்பேன். இந்த வீடியோலயும் கமெண்ட் ஓபன் பண்ணி படிச்சேன். ஏன்னா ஃபேக்கா உண்மையானு தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதனால வந்து இந்த வீடியோவை கமெண்ட் ஓபன் பண்ணி பார்த்தேன். பார்த்தா அதுல 3/4 பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க, ஏட்ட காசே இல்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கானுங்க. காசு இருக்கோ இல்லையோ அது செகண்டரி. டேட்டாலாம் வந்து இப்பெல்லாம் திருடுறானுங்க. முக்கியமா இந்த வடக்கன்ஸ் தான் நிறைய பேரு சொல்றான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு ஆச்சு. இந்த மாதிரி SBI ஏதோ ஒரு லிங்க் வந்துச்சு. சரி இவனும் ஓபன் பண்ணிட்டான், பைத்தியக்காரன். ஓபன் பண்ண உடனே போன் ஹேங் ஆகுது, லாக் ஆகுது, என்னென்னமோ ஆகுது. அமௌண்ட்லாம் எடுக்கல, நல்ல அமௌண்ட்லாம் பட்டு மாத்திட்டாங்க. கால் பண்ணி நாங்க இந்த மாதிரி சொல்றோம், இந்த மாதிரி இதே மாதிரி பண்ணி நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்றோம். என்ன உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படின்றான். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கானுங்க. ஸோ பசங்கள்லாம் கூட பரவாயில்ல, இந்த நிறைய பாய்ஸ்லாம் கூட பிரச்சனை இல்லை. என் வீடியோஸை பார்க்குற லேடிஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தான் வந்து இந்த ஒரு ரெக்வஸ்டாக கூட வச்சுக்கோங்க, ஹம்பிள் ரெக்வஸ்ட். அன்னோன் நம்பர்ல இருந்து வர லிங்கை தயவு செஞ்சு ஓபன் பண்ணாதீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல இது ஏஐ மார்ஃபிங், டீப் ஃபேஸ், அது இதுன்னு வந்து என்ன கர்மன்னு தெரியல, ஏகப்பட்டது நடக்குது இப்பெல்லாம். ஒரு சின்ன விஷயத்துக்காக ஆசைப்பட்டோ இல்லை ஏதோ ஒண்ணு தெரியாதனமாவோ பண்ணி பெரிய சிரமத்துக்கு ஆளாவாதீங்க, அவ்வளவுதான் சொல்றேன், மற்றபடி எதுவும் இல்லை. இப்போ ரீசெண்டா இந்த ஏப்ரல் ஃபுல்லுன்னு ஒண்ணு ஏதோ லாக்டவுன் எல்லாமே இப்போ வந்து எனக்கு அம்னீஷியா தானே அது. ஆமா, இதுவே தெரியல, அம்னீஷியாவா என்னன்னு தெரியல நண்பர்களே. எல்லாத்தையும் மறந்துடுறேன் வர வர. ஏதோ ஒன்று இருந்துச்சு, லாக்டவுன் சர்டிபிகேட்டோ சம்திங் இருந்துச்சு, என்ன சரியா ஞாபகம் இல்லை. அந்த சர்டிபிகேட் வந்து நானும் எல்லாருக்கும் அந்த ஏதோ டாக்குமெண்ட் மாதிரி வந்துடும், ஃபார்வர்ட் தான் அது. எனக்கு ஃபார்வர்ட் வந்து ஒரு 5 பேர் பண்ணியிருந்தாங்க, நானும் திருப்பி ஒரு 10 பேருக்கு பண்ணேன். பாக்குறப்ப நல்லா ஃபன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி நாம எல்லாருக்கும் 10 பேருக்கு அனுப்பிடுறோம். ஆனா அதுலயும் டேட்டா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஃபார்வர்ட் மெசேஜஸோ இல்ல அன்னோன் நம்பர்ல இருந்து தெரியாம எதனா லிங்க் வருதுன்னா தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்க, அட்டன் பண்ணாதீங்க. டேட்டாஸ் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா பத்திரமா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜெனரேஷன்ல என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. தொட்டா தூக்கிடுறானுங்க, ஒரு கிளிக்கு தான் மொத்தமா முடிஞ்சிருது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது நம்ம வந்து அவங்கள வந்து குத்தம் சொல்லக்கூடாது. நாம சேஃபா இருந்துக்கணும், கரெக்டா இருந்துக்கணும்னா ஒரு பிரச்சனை இல்லை. வாய்ஸுக்கும் தான் சொல்றேன், எல்லாருமே முடிஞ்சளவு சேஃபா இருங்க. யாரும் அந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணாதீங்க. முக்கியமா கேர்ள்ஸ், அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து வரக்கூடிய லிங்க்ஸையோ இல்லை எதையோ என்ன கர்மமா வேணா இருக்கலாம், அது தயவு செஞ்சு ஓபன் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய தொழில். அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள எனக்கே தெரியாது ஆக்சுவலா அது என்ன பண்றானுங்க, எப்படி பண்றானுங்க, ஒரு மண்ணும் தெரியல. ஃபார்வர்டும் பண்ணாதீங்க, பண்ணியா இருக்குதோ எப்படி வேணாலும் போட்டோம், ஃபார்வர்ட் கூட பண்ணாதீங்க. நிறைய இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் கூட இருக்கு. என்ன சொல்றது, இந்த ஸ்பின் பண்ணுங்க, ஐபோன் 5000 ரூபாய், 10000 ரூபாய், 2000 ரூபாய், 1 ரூபாய் 2 ரூபாய்லாம் கூட வருது. இந்த மாதிரி வந்து இது வந்து நீங்க ஒரு 10 பேர் லிங்க் அனுப்பணும், 5 பேர் லிங்க் அனுப்பணும், அப்பதான் ஃபுல் ஆகும். நீ ஒரு 10 பேருக்கு அனுப்புவ, அவன் ஒரு 10 பேருக்கு அனுப்புவான், அதுக்கப்புறம் ஒரு 10 பேர் எங்கெங்கயோ போகும். எல்லாத்துலயுமே டேட்டா எடுக்கப்படுது. ஒருத்தன் ப்ராஃபிட் இல்லாம அவனுக்கு கொடுப்பான். கொஞ்சம் யோசிங்க. இதை வந்து
யாரா இருந்தாலும் சரி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் தெரிஞ்சு பண்றானுங்க, என்ன பண்ணிடப்பா நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன் அப்படின்றானுங்க. அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க ஒரு சில பேரு. அதாவது நண்பர்களே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுல சொல்ல வருது என்னன்னாக்கா, இதை 5 GB ஃப்ரீயா கிடைக்கும், இதை டச் பண்ணீங்கன்னா ஐபோன் கிடைக்கும், இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க, இதை 5 பேர் ஃபார்வர்ட் பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும். இதை 5 பேர் ஃபார்வர்ட் பண்ணா உங்களுக்கு நல்லது நடக்கும், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட லிங்க் போட்டோ கீட்டோஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் ஓப்பனே பண்ணாதீங்க. துஷ்டனை கண்டாந்து தூர விலகுங்க, அவ்வளவுதான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேஃபா இருப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.